சதுரங்கம். இந்த விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரு தரப்புக்கும் இடையில் நடக்கிற ஒரு போரு, இல்ல சண்டை, சூழ்ச்சி இந்த மாதிரி எப்படி வேணாலும் பார்க்கலாம். என்னன்னா 2 தரப்பினரும் வந்து விளையாடும்போது, தன்னை எப்படி பாதுகாத்துக்கலாம், தன் கூட இருக்கவங்கள எப்படி பாதுகாக்கலாம், எதிராளி செய்ற சூழ்ச்சிய எப்படி முறியடிக்கலாம், நம்ம எந்த வகையான சூழ்ச்சி செஞ்சு அவங்கள முறியடிக்கலாம், அப்படிங்கிறத மாதிரியான ஒரு விளையாட்டு தான் இந்த சதுரங்கம். இந்த விளையாட்டுல இப்ப கொஞ்சம் சிறந்து விளங்கிட்டு இருக்கிறவரு பிரக்யானந்தா. சமீபத்தில ஒரு போட்டியில ஜெயிச்சு வெற்றி வாகை சூடியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு நம்ம தமிழக அரசும் ஒரு பெருந்தொகைய வந்து பரிசா குடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த தொகை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களோடது. நம்ம தமிழக அளவுல, உலக அளவில இந்த மாதிரி நம்மளோட பெருமைகள நிலைநாட்டுறதுங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா, இதுக்காக இவ்வளவு பெரிய தொகைய பரிசு தொகையா குடுக்கணுமா? அதுவும் மக்கள் வரி பணத்திலருந்து எடுத்து குடுக்கணுமா? சரி, நம்ம பேச வந்த கருத்துக்கு வருவோம். நான் முதல்லயே சொன்ன மாரி இந்த விளையாட்டு வந்து யார எப்படி வந்து அணுகணும்? எப்படி அவங்கள ஜெயிக்கலாம்? இல்ல அவங்க எப்படி சூழ்ச்சி செய்வாங்க? அதுலருந்து தப்பிக்கலாம். நம்ம எப்படி சூழ்ச்சி செய்யலாம்? எப்படி நம்மள தற்காத்துக்கணும்? அப்படிங்கிற மாதிரியான விளையாட்டு. தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு, ஒரு கேம் இருக்கா, 5 மினிட் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டாங்க. விளையாடலாம் சார் அப்படின்னு. உடனே உள்ள போர்டு வச்சிருந்தாங்க, அவங்களே எடுத்துட்டு வந்தாங்களா எனக்கு தெரியல, ஒரு செக்ரட்டரியில இருந்துச்சான்னு தெரியல. ஸோ அவங்க விளையாட்ட இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, நம்ம தம்பியும் சரி, மிக சிறப்பா சரியா விளையாடிட்டு இருக்கீங்க.